உலகெங்கும் வாழும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ ஆவணி மாத பலன்களை பார்க்க போகிறோம். நம்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் என்ன நன்மைகள் நடக்க போகுது, எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபட்டால் பிரச்சனைகள் வராமல் தப்பிச்சுக்கலாம், இந்த மாதம் நமக்கு வருமானம் எப்படி இருக்கும், படிக்கக்கூடிய படிப்பில் நம்ம முன்னேற முடியுமா, அதே மாதிரி பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி இருக்குமா, குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் என்று எல்லா வகையான விஷயத்தையும் ராசி பலன்களை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த மாத பலன்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் அதை கவனமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பரிகாரம் சொல்கிறோமோ அதை செய்யுங்க, பெரிய வெற்றிகளை வரும். என் அன்பான மிதுன ராசி நேயர்களே, மிதுனம்னா கழுத்து ராசிங்க. நம்ம தெரிஞ்சுக்கணும், காலபுருஷ தத்துவத்துடைய கழுத்து பகுதி. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ செவ்வாய் உட்கார்ந்துருக்கு, ரொம்ப யோகங்க. செவ்வாய் எப்படிப்பட்டவர், நமக்கு லாபாதிபதி. மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல லாபம் வரணும்னா முருகனை கும்பிடணும். முருகன் வழிபாடு தான் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய வழிபாடு. அப்படி செவ்வாயே நம்மள்ட்ட உட்காந்துருச்சு பாருங்களேன். அப்போ நம்ம பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முடிவு எடுக்க போகிறோம். புதுசாக சொத்து வாங்குவோம், சொத்துனால ஒரு லாபம் இருக்கும். மூத்த சகோதரன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். இந்த மாதம் சில இம்பார்ட்டன்ட் டிசிஷன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்க போகிறீங்க. இதில் பூமியினால் லாபம் சொல்லிட்டேன். எல்லா காரியங்களையும் வேகமாக செய்ய போகிறீங்க, துணிஞ்சி செய்ய போகிறீங்க. ஆனால் எதிரிகள் இருக்காங்க பாருங்களேன், கூட இருந்தே குழி பறிக்கிறதுக்கு சில பேர் இருக்காங்க. நல்லவ மாதிரி பேசுவா, நல்லவ மாதிரி நடத்திக்கிடுவா, கூடவே இருப்பா. ஆனால் உங்களை போட்டு கொடுக்குறது அவங்களா இருக்கும். அவங்கள கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணணும் நீங்கள். ஏன்னா என்றைக்குமே மிதுனராசியால் எதிரிகளை ஐடென்டிஃபை பண்ண முடியறது இல்லை. கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்க. பட் ஜூபிட்டர் 2வது பொசிஷனில் இருக்கிறது பெரிய யோகங்க. என்னைக்கு குரு அப்படி உட்கார்ந்துருக்கிறாரோ நமக்கு நல்ல தன லாபம் தருவார்னு அர்த்தம். என்னங்க மாதமெல்லாம் இதாகிடுச்சுங்க, குரு பகவான் வந்தோடனே லாபம் கொடுப்பாருன்னு சொன்னீங்க, வரலையே அப்படின்னு சிலர் கேட்குறீங்க. உண்மைதான். ஏன்னா மிதுன ராசிக்கு மட்டும் எப்பவும் நிரந்தரமாக வருமானம் வந்துக்கிட்டே இருக்காது. சில நேரம் திடீர்னு வருமானம் வரும், அப்புறம் சில மாதம் வருமானமே வராது. அது மிதுன ராசியோட இயற்கைங்க. இப்போ இந்த குரு அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளை நல்லா வளர்த்து கொண்டு வருவீங்க. ஃபேமிலி எல்டர்ஸ் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, ஒரு முதியோர் இல்லத்தில் விட்டுருக்கீங்க, இப்போ கூட்டிகிட்டு வீட்டில் வச்சுக்கிடுவீங்க. தாய் தகப்பனுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்க போகுது. அதுவும் சுக்கிரன் நீச்சமாக உட்காந்துருக்கு ஆகஸ்ட் எண்டு வரைக்கும். செப்டம்பர் 1 சுக்கிரன் ஆட்சியாக வந்த உடனே உங்கள் ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. உங்களுடைய தாய் தகப்பனை அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து ஆதரிப்பாங்க. அதுவே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். உங்களுக்கு மைண்டு திருப்தியாக இருப்பீங்க. உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணணுங்க, பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுங்க, பண்ண முடியலைங்க அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, கல்யாணத்துக்கு நல்லா வரணும் அமைய போதுங்க. சூப்பராக கல்யாணம் பண்ணுவீங்க. கல்யாணத்துக்கு வரணும் வருதுங்க, காசு பணம் இல்லையேங்க அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு புரியுது, காசு பணமும் வருங்க, நல்ல வருமானம் வரும். அதே மாதிரி நிறைய கலைஞர்கள், பரதநாட்டியம் ஆடுறீங்க, மியூசிக் ஃபீல்டில் இருக்கீங்க, பாட்டு பாடுறீங்க, எப்படி வேணா இருக்குங்க. எந்த துறையை சேர்ந்த கலைஞர்களாக இருந்தாலும் செப்டம்பர் 1 சாதிக்க போகிறீங்க. அவ்வளவு நல்ல நேரம் உங்களுக்கு அது ஆரம்பிக்குது. ஒரு பெண் தெய்வம்ங்க உங்களுக்கு பெரிய அனுக்கிரகம் பண்ண போதுங்க. ஒரு பெண் தெய்வம், அந்த தெய்வம் செப்டம்பர் 1 உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரப்போகுது. அது உங்கள் குல தெய்வமாக இருக்கலாம், உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், திடீர்னு நீங்கள் போய் கும்பிட போகிற ஒரு தெய்வமாக இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டுருப்பீங்க, இந்த இடத்துல இந்த சாமி இருக்குன்னு பார்த்து கும்பிடுவீங்க. அந்த பெண் தெய்வத்துடைய கருணை கிடைக்கும் பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள், உங்கள் ஃபேமிலி எல்லாமே பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணுவீங்க. லைஃப்பில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி வந்த மாதிரி அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா செப்டம்பர் 1 அப்புறம் அது கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிடும், ஹெல்த் நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் செப்டம்பர் 3 பிஸ்னஸில் பெரிய யோகம் லாபம் காத்திருக்குங்க. எவ்வளோ நல்ல விஷயமா இருங்க. அப்போ இந்த மாதம் மிதுனராசிக்காரங்களுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷனில் நல்ல முன்னேற்றம். குறிப்பாக 10th +1 +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. உங்கள் ஃபேமிலி லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். மகன் மகள் வாழ்க்கையை பற்றி முக்கியமாக முடிவெடுப்பீங்க. பர்டிகுலராக யங்ஸ்டர்ஸ் புதிய பிஸ்னஸ் இப்போ ஆரம்பிக்கலாம். அந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியா ஃபீல்டில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு கேமராமேனாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு எடிட்டராக இருக்கீங்க,
ஆர் நீங்களே ஒரு ஆங்கராக இருக்கீங்க, அப்படி நிறைய விஷயம். அந்த ஒரு ஓனராக இருக்கீங்க, யூடியூப் ஓனராக இருக்கீங்க, எனக்கு வருமானம் இல்லைங்கிறீங்க. செப்டம்பர் 3க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு வரவேற்பும் மதிப்பும் பெருக போகிற காலமாகவும் அது இருக்கும். சோஷியல் மீடியாவில் உங்களுடைய பங்களிப்பெல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகமாகும். நல்ல ஃபேம், நல்ல காசு வரக்கூடிய மாதங்க இந்த மாதம். நம்ம என்ன செய்யணும்? திருத்தணி போகணும். திருத்தணி போய் திருத்தணி முருகனை கும்பிடணும். அங்கே உட்காந்துக்கிட்டு வேல்மாறல் படிக்கணுங்க. வேல்மாறல் படிக்கணுங்க. படித்தா பெரிய வெற்றி வருங்க. திருத்தணி போயிட்டு வாங்க, வரப்போகிற மாற்றத்தை பாருங்க. இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் உட்கார்ந்திருக்கார். கடகராசியிலே குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். சிம்ம ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் சூழ்ந்திருக்கிறார்கள். இதில் புதன் பகவான் செப்டம்பர் 3 அன்னைக்கு கன்னிராசிக்கு போய் உச்சமாக போகிறாரு. அதே போல் கன்னிராசியிலே சுக்கிர பகவான் நீச்சமாக இருக்கார். இவர் செப்டம்பர் 1 அன்னைக்கு துலா ராசியில் ஆட்சியாக போகிறார். கும்பராசியிலே ராகு பகவான், மீன ராசியிலே வக்கர சனி பகவான். அதுபோக சந்திரனுடைய பெயர்ச்சி இந்த மாதத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் தொடங்கி ஒரு ரவுண்டு வந்து திருப்பி சித்திரை நட்சத்திரம் வந்து பிறகு அனுஷம் நட்சத்திரம் முறை சந்திர பகவான் பயணம் செய்ய போகிறார். இந்த மாதத்தில் மிக முக்கியமான பண்டிகைகள் இருக்குது. குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகை. கணவன் மனைவி உறவில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா வரலட்சுமி விரதம் விடுங்க. அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி கணவன் மனைவி சேர முடியும். இல்லை உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அது சால்வ் ஆகணும். ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை இருக்குது, சரியாகணும். இல்லை உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, சரியாகணும்னா மிகச்சிறந்த விரதம் வரலட்சுமி விரதம். அந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கணும். இது ஆகஸ்ட் 21ஆம் தேதி. அதே போல் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி என்பது கண்ணனுக்குரிய அற்புதமான நாள். கோகுலத்திற்கு கண்ணன் வந்த அந்த நாள், அது ஸ்ரீ ஜெயந்தி இன்னைக்கும் சொல்கிறோம். அந்த நாளிலே அந்த கண்ண பரமாத்மாவுடைய கிருஷ்ணனுடைய காலடிகளை நம்ம வீட்டு வாசலேருந்து ஆரம்பித்து வீட்டுக்குள்ளே வராமல் வரைஞ்சிக்கிட்டு வரணும். வீட்டில் கிருஷ்ணரை கொண்டாடணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். மிக மிக முக்கியமான பண்டிகை செப்டம்பர் 14 அன்று விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி என்பது நம்ம வாழ்க்கையில் என்ன தடைகள் வந்தாலும் தடைகள் விலக விநாயகரை வழிபாடு செய்யணும். களிமண் விநாயகரை வாங்கிட்டு வந்து அந்த விநாயகரை வீட்டிலே வைத்து அவருக்கு மோதகம், அதிரசம், கொழுக்கட்டை போன்றவற்றை எல்லாம் படைத்து விநாயகரை வழிபடுகிற போது நம்ம என்ன வரங்கண்டாலும் தருவாருங்க விநாயகர். அவ்வளவு அற்புதமான ஒரு பண்டிகை. நம்ம வாழ்க்கையில் பெரிய வேலையில் தடை இருக்குது, குடும்பத்து பிரச்சனை இருக்குது, அது என்ன விதமான பிரச்சனையாக இருக்கட்டுமே, அந்த பிரச்சனைகள் தீர விநாயகர் வழிபாடு என்பது மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடியது. பொதுவாக சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபடுங்கம்போ. வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா சங்கடகர சதுர்த்தி வரும். அதுவும் இந்த ஆவணி மாதம் மகா சங்கடகர சதுர்த்தியும் உண்டு. நான் சொல்வது இப்போ விநாயக சதுர்த்தியை, இந்த விநாயக சதுர்த்தி வழிபாடு மிகப்பெரிய நன்மைகளை தரும். இப்போ நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள், உங்கள் ராசி ரீதியான பொதுவான பலன்கள். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கோச்சார பலன்களும் உங்கள் ஜாதகத்தில் என்ன திசா புத்தி கிரகங்கள் நிலை என்ன எல்லாத்தையும் சேர்த்து தாங்க முழுமையான பலன் சொல்ல முடியும். அப்படி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு, இங்கே ஸ்க்ரோல் ஆகிற எங்களுடைய நம்பரை நீங்கள் பார்த்து ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு எங்களை நீங்கள் சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேரில் வந்து எங்களை சந்திக்கலாம். நேரில் வர முடியாதவர்கள் வாட்ஸ்அப் மூலமும் நீங்கள் எங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். இதே தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் ஒரு மெசேஜ் போடுங்க, உங்கள் பேர், இப்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.